சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களெல்லாம் பார்த்தா ஏன்பா நீ தம்பி வந்து அப்படிங்கிற மாதிரியே பார்க்குற மாதிரி இருக்கேன். நல்லா கைகளை உயர்த்தி சத்தமாக அலையில சொல்லுவோமே. ஆமாம், நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட நான் நல்லா பேசும்படியாக நான் விரும்புகிறேன். நீங்களும் என்கிட்ட பேசணும், நான் உங்கள்கிட்ட பேசுவேன். சத்தமாக அலையில சொல்லுவோமே. ஆமென். இந்த நாள்லையுமே வந்திருக்கிற எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. வேதத்தில் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் என்று ஆண்டவரை குறித்து ஒரு வசனம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கே கர்த்தர் நன்மை செய்கிறார்னா இந்த காலவேளையில் அவரை தேடி வந்திருக்கிற உங்களை என்னை கர்த்தர் சும்மா அனுப்பவே மாட்டான். ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. பாஸ்டர் வாசவர்கள் ஆராதனையில் சொன்னாங்க, அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அவரை தேடி வந்திருக்கிற யாரும் வெக்கப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சத்தமாக சொல்லுங்க, நீங்க ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்ததுக்கா? ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்களேன். இப்போ என் கையில் ஒரு பேனா இருக்குது. இந்த பேனா நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 5 ரூபா பேனா, 5 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் எழுதி பார்க்குறேன், பேனா எழுத மாட்டேங்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த 5 ரூபா பேனா எழுதுனதுக்காக நான் மறுபடியும் பெங்களூர் போயிட்டு ஏன் பேனா எழுத மாட்டேங்க அப்படி சண்டை போட நினைக்கிறீங்களா? போட மாட்டேன். ஏன்னா இதோட விலை எவ்வளவு சொல்லுங்களேன்? 5 ரூபா. இதே நான் விலையுர்ந்த ஒரு பெரிய டிவி வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 லட்ச ரூபா போட்டு ஒரு பெரிய டிவி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் ப்ளக்கை மாட்டுறேன், டிவி ஆன் ஆக மாட்டேங்கி. இப்போ என்ன செய்வேன், நான் பெங்களூருக்கு போவேன். ஏன்? இதோட விலை எவ்வளோ? 1.5 லட்ச ரூபா. இதோட விலை வெறும் 5 ரூபா. அதோட விலை எவ்வளோ? 1.5 லட்ச ரூபா. ஒன்று சொல்லிட்டேன், நானும் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். அதனால தான் நம்ம விழுந்துட்டோம் தெரிஞ்சோன்னா ஒரு மேலேருந்து பூமி கீழே இறங்கி வந்து நம்மளை ரட்சிக்க முடியாது கர்த்தர் தூக்கி செஞ்சார். ஹல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்களை சும்மா விட்டுற மாட்டார். அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களை கடைசி வரை நிலைநிறுத்துற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்கள் பட்சத்தில் அவர் நிழலா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். சோர்ந்து போயிடாதீங்க. பாருங்க, நான் ஒரு காரணம் எப்பவுமே பிரமிப்பேன். சங்கீதம் 90 மோசே எப்படியா எழுதுகிறாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதுவும் சஞ்சலம் கழிப்பு போராட்டமாக இருக்குன்னு எழுதுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, கர்த்தர் மோசையை பயன்படுத்த ஆரம்பித்ததே 80 வயசுக்கு அப்புறம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களோ கர்த்தர் அங்கே தான் ஆரம்பிக்கவே செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். நான் நிச்சயமாக இன்றைக்கி நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம் தெரில எனக்கு. 1 hour போனால் பிரச்சனை இல்லையா? ஓகே, 1 hour இருக்குது. அதனால் நான் உங்களிடத்துல நல்ல ஒரு சின்ன பாடலை பாட்டு நம்ம அப்படி நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலான்னு நினைக்கிறேன். ஓகே. என் கூட சேர்ந்து பாடுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஒன் மோர் டைம் சொல்லுங்க. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும். ஹல்லேலூயா. எங்களோடென்றும் வாசம் செய். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், ஓ என்னே தேடி வந்தீர். நெஞ்சார சொல்லுங்க. முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். 2 கையை உயர்த்தி கூட சொல்லுவோம். அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு. சொல்லுங்க. அப்பா நன்றி,
உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு. எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. Father, we thank you, Lord. ஆவியானவரே, இயேசையா, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகர். அப்பாவை உணர்ந்து சொல்லுங்க, ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆராதனை 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 சொல்லுங்க. Oh Father, we give you glory. இயேசுவே. One more time சொல்லுங்க, ஆராதனை. Lift his name up, lift his name up. நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. அன்பர் இயேசு, அன்பர் இயேசு ராஜனுக்கு. உங்க சத்தம் பரலோகத்துக்கு உயரட்டும். ஆவியான தேவனுக்கு. அன்பர் இயேசு, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனு. ஒன் லாஸ்ட் டைம் சொல்லுங்க, அன்பர் இயேசு, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனு. நல்ல ரெண்டு கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Yes Lord, we thank you. We welcome you Master. We welcome you this morning. ஆண்டவரே, இந்த காலவேளை எங்களிடத்துல பேசுங்க. ஆண்டவரே, நீர் எங்களிடத்துல என்ன பேச சித்தமா இருக்கிற எங்களிடத்துல பேசுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இந்த காலவேளையில கர்த்தாவே எங்களிடத்துல ஆட்கொள்வீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒரு ஜனங்கள் ஆண்டவரை வெறுமையாய் போய்விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை உள்ளங்களை ஆண்டவரை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஆண்டவரை நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் சொல்ல கேட்க தேவ ஆவியானவர்களை பலப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுமே. ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலவேளை கர்த்தர் நம்மிடத்துல பேச வல்லவரா இருக்குன்னு ஆவலா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மிடத்துல நிச்சயமா பேசுவார். நான் என்னை குறித்து மீண்டும் அறிமுகப்படுத்த அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். பாஸ்டர் வாஸ் அவர்கள் என்னை பற்றி சொல்லி, நான் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 4th 5th நினைக்கிறேன், 5th 5ஆம் பாராப்புலேருந்து நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். நான் நம்ம ரொம்ப சின்ன வயசில் முழங்கால் ஜபம் முளிரவு ஜபத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாம் ஒன்றா வந்துட்டு சின்ன பையங்களா நாங்கள் ஹாஸ்டல் பையங்களாம் வந்துட்டு எல்லாம் ஒரு சில தெரிந்த முகங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல வருடங்களாக அம்மா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த நாளிலுமே கர்த்தர் நம்மிடத்துல பேசுவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஓகே, எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இந்த சிலுவை சுமக்கிறது அப்படிங்கிறது ரோம அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் சொல்கிறது எல்லாம் கவனிக்கணும். ரொம்ப உங்களுக்கெல்லாம் விளங்குற மாதிரி நான் பேசுவேன். சிலுவை தண்டனை அப்படிங்கிறது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ரோம அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவைங்கிறது ரொம்ப மோசமான ஒரு தண்டனை. உலகத்திலே பெரிய பாவிக்கு ரொம்ப பெரிய பாவம் பண்ணவங்களுக்கு தான் இந்த சிலுவை தண்டனையை கொடுப்பார்களாம். அது மாத்திரமல்ல, சிலுவை தண்டனை பண்ணும்போது அந்த ஊரை சுற்றிலும் நடந்து வரணும். எதுக்கு அப்படின்னா, சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியப்பா எல்லாம் கேட்டுக்கோ, நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்? சாக போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஃபேர்வெல் மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்குமே அதே தான் பண்ணாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கூட அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சார்? அதை சுற்றி வருவதை நம்ம பார்க்குறோம். என்ன அர்த்தம்? ஃபேர்வெல். நான் இந்த உலகத்துட்டு என்ன செய்ய போகிறேன்? போக போகிறேன், நான் மறிக்க போகிறேன்னு அர்த்தம். இல்லை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம நமக்கான ஒரு சிலுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். நான் மறிக்க போகிறேன். என்னுடைய வாழ்வு இனி எனக்கன்று அல்ல, அது யாருக்காக?
இயேசுவுக்காக. கையில் ஒருத்தர் ஆமென் சொல்லுவோமே. ஆமென். நாம் பாவிகளா இருக்கையில் கர்த்தர் நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டார். நம்மேல் வரக்கூடிய சாபம் அவர் மேல் வந்தது. கைகளை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி இப்படி யோசித்து பார்ப்பேன், ஆண்டவர் மட்டும் என்னைக்காவது இப்படி யோசித்துருந்தா, எப்பா இவங்க எப்படியும் பாவம் பண்ண தான் போகிறாங்க, சர்ச்சுக்கு லேட்டாக வரத்தான் போகிறாங்க, வந்து பாஸ்டர் ஆட்ட தான் போகிறாங்க, என்ன ஒரு வெடி உண்டை வைக்க தான் போகிறாங்க சர்ச்சில், அவர் மட்டும் நினச்சிட்டு சிலுவையை மட்டும் அன்றைக்கி தூக்கி போட்டு போகடா அப்படின்னு அவரோட போயிருந்தா இன்றைக்கி நமக்கும் ரட்சிப்பு கிடச்சிருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம பாவின்னு தெரிஞ்சும், நம்ம துரோகம் பண்ணுவோன்னு தெரிஞ்சும், நம்ம அவர் விட்டு போவோன்னு தெரிஞ்சும் கர்த்தர் நமக்காக சிலுவை சுமந்தார். அவர் சிந்திய ரத்தம் நமக்கு மீட்பை தந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நம்மேல் வரக்கூடிய எல்லா சாபங்களையும் கர்த்தர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால அப்பேற்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். ஒரு காரியத்தை கவனிங்களேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறாங்க, நானும் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரோஜாக்களுக்கு நடுவில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ரோஜாவில் இருக்கிற முட்களுக்கு நடுவில் வாழ்கிற வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால் கிறிஸ்தவர்களாய் பிறந்த எல்லாருக்குமே பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. நான் ஒரு வித்தியாசம் சொல்லிட்டா, நமக்கும் செங்கடல் உண்டு, உலகத்தார்களுக்கும் செங்கடல் உண்டு. நீங்கள் நானும் செங்கடலை நடப்போம், அவன் மூழ்கி போவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு உலகத்தான் இருக்கிற வித்தியாசம். இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கும்பிடுகிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய பலத்தை காட்டிலும் எனக்கு ஒரு தெய்வீக சக்தி இயேசு எனக்கு கூட இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் தாண்டுவேன், நான் மதில்களை தாண்டுவேன், நான் யோர்தானை கடந்து சொல்வேன், நான் செங்கடலுக்கு நடுவாக கடந்து சொல்வேன், எல்லா விதமான தடைகளை எரியோ கோட்டைகளை முறியடிப்பேன். காரணம் என்ன? ஏன் கூட சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் கிறிஸ்தவா இருக்கிற நமக்கு, ஆண்டவர் கும்பிட்ற நமக்கு, கண்ணை கட்டி நடு கடலில் விட்டா கூட கேப்டனா இயேசு நம் படகுல இருப்பார். வனாந்தரத்தில் நம்மளை விட்டா கூட நமக்கு கைடா ஆண்டவர் பின்னாடி வருவார். பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாயும் இயேசு நம்மோடு வர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால நான் என்ன சொல்கிறேன், இந்த காலவெளியில் பிரச்சனை கண்டு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, போராட்டத்தை கண்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு காலவெளியில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். தம்பி, இந்த ஒரு காரியம் என்னை போட்டு ரொம்ப வாட்டுது, நான் ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப காரியமாக போராடுறேன், ஒரு உபத்திரவம் ஒரு பாடுகளை நோக்கி இந்த மாதிரி ரொம்ப பண்ணுதுன்னு ஒரு வேளை நீங்கள் காலை வந்துருந்தீங்கன்னா, நான் விசுவாசம் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இடத்துல பேச வல்லவராக இருக்கிறார். நீங்கள் போகும்போது மனமகிழ்ச்சியாக போவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க முடிய விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாராவது ஒருவர் கூட சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே. சங்கீதத்தின் புஸ்தகம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உமது பிரமாணங்களை எல்லாரும் சேர்ந்து கூட வாசிப்போம். ஒன் மோர் டைம் ஸ்கிரீன்ல கூட இருக்கு, நீங்க சேர்ந்து வாசிக்கலாம். என்னோட கூட சேர்ந்து ரெடி 1 2 3 சங்கீதம் 119:71 வாசிப்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு, அதனால் நீங்கள் இந்த வருஷத்தை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது வருஷத்தில் பாதிக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட இது ஜூன் மாதம், நாளைக்கு ஜூன் 1ஆம் தேதி நினைக்கிறேன். வருஷத்தின் பாதி நம்ம வந்துட்டோம். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஒரு சில காரியங்கள் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இந்த காரியம் நமக்கு நடந்திருக்கக்கூடாது, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் எதுக்கு வந்துச்சு, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. யாராச்சும் அப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு சில காரியம் இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில கேள்விக்குறியோடு இந்த காலவேளை நீங்கள் வந்திருக்கலாம். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளையில் இங்கே ஒரு ஆளை பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யாருக்கெல்லாம் உபத்திரம் ரொம்ப பிடிக்கும்? நிஜமாக உண்மையாக சொன்ன, நான் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு யார் சொல்ல முடியும்? நிஜமாவே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அப்படிங்கிறான். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, அநேக சமயங்களில் உபத்திரம் எதுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம்ல. நான் இந்த சங்கீதத்தை ரொம்ப ஆழ்ந்து நாம் தியானிக்கும் போது இன்றைக்கி அதுக்குடைய விடையை நாம் கண்டுபிடிப்போம். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உபத்திரவத்தை நம்ம யாருமே விரும்புறது கிடையாது. காரணம் என்ன? இந்த உபத்திரவம் சில நேரம் நமக்கு களைப்பை உண்டாக்கும், நமக்கு மனசோர்வை உண்டு போகணும். என்னடா வாழ்க்கை இது, என்னடா இந்த வாழ்க்கை எப்போ இது முடிய போதுன்னு சொல்லி ஒரு சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அலக்களித்து விடுகிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். சில சமயங்களில் வெற்றியின் காரியங்கள் கற்றுக் கொடுக்காத காரியத்தை உபத்திரவத்தின் காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில நேரம் நம்ம உபத்திரப்படுறது நமக்கு
நல்லது. இன்னும் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்த்தோன்னா, அதனால நீங்கள் யாருங்கிறத நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுமே, ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரச்சனை வருது நல்லது, எனக்கு போராட்டம் வருது நல்லது, அதனால நான் இன்னும் ஏசு 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 அப்பா 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 நான் என்ன செய்கிறேன், அவர் பாதம் என்ன செஞ்சுறேன், கட்டி பிடிச்சிடுறேன். எனக்கு உபத்திரம் வர்றதுனால உம்முடைய பிரமாணங்களை நான் நீ யார் என்பதை நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறேன். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் என்ன நீங்கள் எனக்கு புரட்ட வேணாம், என்ன கவனிச்சா போதும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே இப்படியா ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். அங்கே பிறவி குருடன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாப்புல. அப்போ இயேசுவானவர் அந்த வழியாக நடந்து போகிறார். நடந்து போகும்போது சுற்றி உள்ளவங்க இந்த சீஷர்கள்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்காங்க, ஆண்டவரே இவன் இப்படி பிச்சை எடுக்கிறானே, இவன் இப்படி பார்வடையாதவனா இருக்கிறானே, இவன் எதனால, இவன் யார் செய்த பாவம், இது வந்துட்டு இவங்க பெற்றோர்கள் செய்த பாவமா அல்லது இவன் செய்த பாவமா, யாருடைய பாவத்தின் நிமித்தமா இவன் இப்படி பிறவி குருடனா பிறந்திருக்கான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அநேக நேரத்தில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், அடி புல்லட் வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க, இவன் ஏதோ பண்ணியிருக்காண்டா அதனால தான் ஆண்டவருக்கு என்ன செஞ்சுட்டாரு கொடுத்துட்டான்னு சுற்றி உலகளே நம்மளை பேசுறதுக்கு என்ன செய்வாங்க, ரெடியாக இருப்பாங்க. இது இங்கே அதே மாதிரி தான் இந்த பிறவி கூட அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க பார்த்து எல்லாம் கேட்குறாங்க, ஏய் இவன் யார் செஞ்ச பாவம், இவன் பாவம் பண்ணியிருக்கானா அல்லது இவங்க பெற்றோர்கள் பாவம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அழகா சொல்ல, நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பாங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்வார், ஏய் இது இவன் பண்ண பாவம் கிடையாது, அது அப்பா அம்மா பண்ண பாவம் கிடையாது, தேவனுடைய கிரியை வெளிப்படத்தக்கதா இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வந்தது காரணம், உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தது காரணம், ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்தது காரணம், தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத்தக்கதாய், தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத்தக்கதாய், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு அனுமதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், there is a நோக்கம். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பாடுகள் வந்ததுக்கு, ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுக்கு, ஒரு சில போராட்டம் வந்ததுக்கு ஒரு காரணம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே, நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலை முடிய கூட எவனாலையும் தொட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அனுமதித்தாதான் எதுவுமே. அப்படிங்கிறப்ப நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம எதையும் தாண்டுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் என்ன இன்னைக்கு காலை நான் என்ன பேச போகிறேன்னா, என் கூட சேர்ந்து திருப்பி சொல்லுங்கள், என்ன உபத்திரம் வந்தாலும், சத்தமாக சொல்லுவோம், என்ன உபத்திரம் வந்தாலும் காத்திரு, பின்வாங்கி விடாதே, உன் நோக்கம் பெரியது. மறுபடியும் சொல்லுவோமா, என்ன உபத்திரம் வந்தாலும் காத்திரு, பின்வாங்கி விடாதே, உன் நோக்கம் பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கழுகு பார்த்துருக்கீங்க? கழுகு ஃபோட்டோலையாச்சும் பார்த்துருப்பீங்களா? ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. வெரி குட். இந்த கழுகு தன்னுடைய கூடை சும்மா இங்கெல்லாம் கட்டி விடாது, சும்மா ஒரு மரத்தில் கட்டுறது அதெல்லாம் கிடையாது. உயரமான இடங்களில், உயரமான மலைகளில் தான் என்ன செய்யும், இந்த கூடு கட்டும். கூடு கட்டி பிள்ளை பெற்றுட்டு, அதுவும் கழுகு பாருங்கள் பயங்கரமாக கூடு கட்டுமா. அது சும்மா ஏதோ 2 குச்சி வச்சு அப்படிலாம் கட்டாது. முதல்ல ஒரு குச்சி வைக்கும், அதுக்கு கீழே வைக்கோல் மாதிரி ஒன்று வைக்கும், அப்புறம் மேலே பஞ்சு வைக்கும். எவ்வளோ அடுக்கடுக்காக வச்சு என்ன செய்யுமா, அந்த கழுகு கூடு கட்டுமா. கூடு கட்டி அதோடைய பிள்ளைகள்லாம் அங்கே இருக்குமா. பிள்ளைகள் வளர்ந்து கொஞ்ச நாட்களில் பாருங்கள், இப்போ மேலே என்ன இருக்குது, பஞ்சு இருக்குது. என்ன இருக்குது, பஞ்சு இருக்குது. பஞ்சு எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குஞ்சுகள்லாம் பாருங்கள் பிறந்தோன்னே, ஆஹா அம்மா எவ்வளோ அழகாக நமக்கு கூடு கட்டியிருக்காங்க, நல்லா குழுன்னு இருக்குதே அப்படி சொல்லி குஞ்சுகள் என்ன செய்யும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அம்மாவே வந்து உணவு எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யும், பிள்ளைகளுக்கு ஊட்டி வேற விடும். என்ன ஒரு வாழ்க்கடா, ராஜ வாழ்க்கை நமக்கு அப்படின்னு சொல்லி இந்த குருவிகள்லாம் மனசில் நினச்சிட்டே இருக்குமா. கொஞ்சம் வளர 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 மேலே இருக்கிற பஞ்சை நைஸாக அந்த கழுகு, தாய் கழுகு என்ன செய்யும், உருவ ஆரம்பிக்கும். அப்போ உருவினோடனே என்ன செய்யும், கீழே என்ன இருக்குது, புல் இருக்குது. என்ன இருக்குது, புல் இருக்குது. புல் இருக்கும்போது என்ன செய்யும், புல் என்ன செய்யும், லைட்டாக குத்தும். முன்ன மாதிரி இல்லையா அம்மா, என்ன முன்ன மாதிரி பாஸ்டர் இல்லையே, கொஞ்சம் குத்தி பேசுகிறாரு. முதல்ல நல்லா பேசினாரு, இன்றைக்கி என்ன செய்கிறாரு, கொஞ்சம் குத்தி. கழுகு சொல்கிறேன் நான், நீங்கள் எதுக்கு சிரிக்கேன்னு தெரியல. கழுகு சொல்கிறேன். கழுகு என்ன செய்யுமா, ரொம்ப கொஞ்சம் குத்துதே, அம்மா முன்ன மாதிரி இல்லையே அப்படி சொல்லி கொஞ்சம் வீக்குன்னு கத்துமா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர ஆமாம் கீழே இருக்கிற பஞ்சம் என்ன செஞ்சிடும், வைக்கோலை என்ன செஞ்சிடும், உருவி விட்டுரும். கீழே என்ன செய்யும், மரக்கட்டையாக இருக்குது, மரக்கட்டைக்குள்ள சுற்றி வீக்கு என்ன செய்யுமா, கத்துமா. ஐயோ அம்மா என்ன கொல்ல பார்க்குது அப்படின்னு சொல்லி கத்துமா. அது மாத்திரமல்ல, இதுக்கு பறக்க சொல்லி கொடுக்குறதுக்கு மேலே கூட்டு போய் பொத்துன்னு என்ன செய்யுமா, கீழே விட்டுருமா.
பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் சில சூழ்நிலைகள் இருக்கு. ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, ஐயோ ஆத்தாடி பொத்துன்னு போட்டாரே, நல்லா தானே இருந்த முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கோம்? ஆமாம், அப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம். அப்போ பாருங்க, கீழே விழ போகும்போது தெரிஞ்சோன்னே அப்படி இந்த தாய் அப்படி என்ன செய்யுமா, அப்படி விறக்க விரிச்சு என்ன செய்யுமா, அப்படி மறைச்சு காப்பாற்றிருப்போமா? என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காய விழ கூட என்ன பாஸ்டர் சூழ்நிலை, என்ன பிரதர் சூழ்நிலை, ஒரு மாதிரி இருக்கே, நான் கீழே விழுந்துருவேன்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் கழுகு போல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் கீழே விழ போறீங்கன்னு தெரிஞ்சோன்னு உங்களை தாங்க முடியும், உங்களை தோல் மேலே சூக்கி உங்களை கண்மலை மேலே நிறுத்துகிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இந்த குருடனுடைய வாழ்க்கையில் பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்லி கூட்டு வராங்க. சரிப்பா குருடனாக இருக்கானா, சரி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க. கூட்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த சம்பவம் யாருக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கீழே மண்ணுனால் ஒரு எச்சி துப்பி ஒரு சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் என்ன செய்கிறாரு, பூசி விடுறாரு. நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள். இப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் நான் வரேன், இப்படி கண்ணை மூட்டேன் நான் வரேன், எப்பா ஏசாமி கூப்பிட்றாருப்பா அப்படின்னு சொல்லி நான் வரேன். வந்த எண்ணெய் வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் ஏற்கனவே என் கண்ணு அடைஞ்சு கிடக்கு, ஏற்கனவே என் கண்ணு அடைஞ்சு கிடக்கு, கண்ணு ஒன்றும் தெரில. இதுலேயும் ஒரு ஆள் எடுத்து எதையாவது ஒன்று பூசினா நான் என்ன நினைப்பேன், அடி ஆத்தாடி கொஞ்சமாச்சு ஏதோ ஒன்றரை கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு எனக்கு, இவர் இருக்கிறத என்ன செஞ்சு விடுறாரு. சில வேளையில் நம்ம ஆண்டோடைய வாழ்க்கையில் வந்த பிறகு, கிறிஸ்தவத்தில் மாறின பிறகு அங்கேயாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்போம், இங்கே வந்து உள்ளதும் போன மாதிரி இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒன்றும் அப்படி ஆகலை போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சில வேலையில் பாருங்க, அவன் நினச்சிருப்பான், என்னடா அது நமக்கே ஒன்றும் கண்ணு தெரில, இவர் வேறு ஏதோ சாந்து பூசுகிற மாதிரி என்ன செஞ்சு விடுறாரு, பூசி விடுறாரு, இல்லதும் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுற்றி உள்ளவங்களாம் அவனை கேவலப்படுத்தி சிரிச்சிருப்பாங்க. டேய், நீ ஒருபடியாக ஓரமாச்சு உட்காந்துட்டு தான் ஒன்றரை கண்ணா உனக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ நீ அவர்கிட்ட போன உள்ளதையும் அடைச்சி விட்டாருன்னு சொல்லி சுற்றி உள்ளவங்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், நான் சீலோவாம் குளத்தில் போய் நான் கண்களை கழுவும் போது என் பார்வை தெளிவுன்னு சொல்லி அந்த அந்த குருடனுக்கு தெரியும். அதனால சுற்றி உள்ளவர்கள்லாம் பார்க்காம என்ன செய்யறான், சீலோவாம் குளத்தை நோக்கி போய் அவன் கண்களை கழுவன். நான் சொல்கிறேனே, இந்த காலை வேளையில் உங்களை சுற்றி உள்ள என்ன வேணா செய்யட்டும், உங்களை சுற்றி உங்களை அவமானமாய் பார்க்கட்டும், உங்களை ஏளனமாக பார்க்கட்டும், உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த சீலோவாம் குளத்தில் போய் நீங்கள் கண்களை கழுவும் போது, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறத திருத்தறதுக்கு நேரம் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். கைகளை விடுத்து ஆமென் சொல்லுவோமே. உங்கள் பாதைகள் செவ்வையாக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. யாரை பார்த்து சொல்லுங்க, பிசாசு. டேய் பிசாசு சொல்லுங்க, ஏய் பிசாசே நான் பயப்பட மாட்டேன். ஆமென். உங்களுக்கான நோக்கத்தை நீங்கள் சொல்லும் பொழுது பிரச்சனை கண்டு நீங்கள் பயந்துடக்கூடாது, உபத்திரத்தை நீங்கள் பயந்து போய் விடக்கூடாது. கர்த்தர் நீங்கள் நம்பி, ஏய் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, நான் தாண்டி சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போராட்டமா நான் தாண்டி சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய வாழ்க்கை பல பேருக்கு சாட்சியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதனால என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும்போது நீங்கள் சோர்ந்திடாமல் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் ஃப்ளைட்டு போயிட்டு இருந்துச்சா, மேலே ஃப்ளைட்டில் எல்லாம் உட்காந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்ஜின் கோளாறு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, இன்ஜினு கோளாறு ஆயிடுச்சு. பைலட் எல்லாம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் கத்துறாங்க, போகிற பயணிகள் எல்லாம் ஐயோ அம்மா நாங்கள் சாக போகிறோம், இருக்கிற எல்லா தெய்வங்களும் கும்பிட்டுட்டு இருக்காங்களாம். அப்போ அங்கே ஒரு சின்ன குழந்தை மட்டும் அமைதியாக சாந்தமாக உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாலாம். அப்போ போய் எல்லாரும் கேட்டாங்களா, ஏய் உலகத்தில் எல்லாம் அவன் வந்திருக்கிறவெல்லாம் சாக போகிறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு சூசான உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சான், பிரதர் அங்கிள் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஃப்ளைட்டு ஓட்டுறது எங்கள் அப்பா. என்ன இப்படி ஃப்ளைட்டு ஓட்டுறது என்னுடைய அப்பா, அவருக்கு தெரியும் என்னை பாதுகாப்பாக எப்படி லேண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஒரு சில பிரச்சனை வரும், உண்மைதான், கொஞ்சம் புயல் காற்று வரும், மேகத்துக்குள்ளே போவோம், அப்படி இப்படி போவோம், ஆனால் அவருக்கு தெரியும் என்னை எப்படி கரெக்டாக லேண்ட் பண்ணணும்னு சொல்லி. அல்லையா சொல்லுங்களேன். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களோட வாழ்க்கை கூட உங்கள் பிளைனு ஒரு வேளை ரெக்கை லைட்டாக நெளிஞ்சிருக்கலாம், ரெக்கை ஒரு மாதிரி சாஞ்சு கிடக்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஃப்ளைட் ஓட்டுற நம்ம அப்பா ஏசப்பா முன்னாடி போகிறனால என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் உங்களை அழகாக லேண்ட் பண்ணிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் இப்போ தான் செய்திக்குள்ளேயே போக போகிறேன். ஓகே, எனக்குன்னு 1/2 மணி நேரம் இருக்குது, பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம இடத்துல பேசுவார். இந்த காலையில் 2 காரியங்களை குறித்து நான் உங்கள் இடத்துல பேச விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த உபத்திரவம் எல்லாம் எப்படி சொல்லுங்க, நாம் யார் என்று தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. சொல்லுங்க. 2 காரியம் நான் பேச போறேன்னு சொன்ன. முதல் காரியம், இந்த உபத்திரவம் நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. நம்பர் 2, இந்த உபத்திரவம் தேவன் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுவோமே. நம்பர் 1 என்ன சொன்னேன், நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. 2வது என்ன சொன்னேன், தேவன் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது.
ஐயா அம்மா பிரச்சனை வராத வரைக்கும் ஓகே, நார்மலாக நம்ம சர்ச்சுக்கு வருவோம், பாட்டு பாடுவோம், ஆராதிப்போம். இன்றைக்கெல்லாம் ஆராதனை அவ்வளோ அழுமையாக இருந்துச்சு, அழுது ஜெபம் பண்ணோம், கர்த்தருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பித்தோம், எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? How we are responding to God. நம் தேவனுக்கு எப்படி நம்ம வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? இப்போவுமே இருக்கிற மாதிரி தான், நல்லா இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவரை தேடுறோமா? பிரச்சனை வரும்போதும் அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை தேடுறோமா என்பது ஒரு சில கேள்விக்குறிகள். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது உபத்திரவம் தான் நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்தும். நீங்கள் பாருங்கள், நம்ம சபையை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், ஒரு சில விசுவாசிகள்லாம் பாருங்கள், சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பயங்கரமாக பேசுவாங்க, அவங்கள மாதிரி ஒரு பரிசுத்தவாடியை பார்க்கவே முடியாது. ஆனால் அதே நீங்கள் பாருங்கள், மற்ற நாட்களில் கொலாய் சண்டையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அந்நிய வேறு பாஷை வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ரியல் கேரக்டர் என்ன செய்யுது? வெளியே வருது. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லுவோமே. ஆமாம், நீங்கள் லண்டன்லேருந்து லேண்ட் ஆன மாதிரி என்னை பார்க்கக்கூடாது, ஒரு மாதிரி பார்க்குறியா? ஆமாம் அல்ல இல்லையா சொல்லுங்களேன். அப்போ ஒரு சில காரியங்கள், ஒரு சில பிரச்சனைகள் நாம் யார் என்பதை தேவனுக்கு என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நம்ம சில நேரங்கள் நம்ம சரியாக செஞ்சுட்டு இருப்போம், அப்போ எதிர்பாராத காரியங்கள் வரும். இந்த பிரச்சனை எதுக்கு வந்துச்சுன்னே தெரியுது, எதுக்கு தேவன் அனுமதித்தார் அப்படி சொல்லி சில நேரம் நமக்கு தேவன் மேலே கோபம்லாம் வரும். அல்லேலூயாவா? அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்தும். நான் முன்பே சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அது தேவனுக்கு தெரியாமல் நடக்காது. அவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் போது, நான் நிர்ணயித்து தான் நடக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே தேவன் அனுமதிக்காத காரியம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இந்த காலவில் முதல் காரியம் என்ன சொன்னேன்? நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. அப்போ டெசிஷன் இஸ் இன் யுவர் ஹேண்ட். முடிவு உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் உபத்திரம் வரும்போது நீங்கள் நெருங்கி இருக்க ஆசைப்படுறீங்களா, இல்லை நீங்கள் விலகி விட ஆசைப்படுவீர்களா? do you want to நீங்கள் தேவனோட உறவு கொண்டாட, உபத்திரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஏசப்பா எல்லாமே நீங்கள் தான் எனக்கு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் உறவு கொண்டாட ஆசைப்படுகிறீர்களா? அல்லது ஏசு எனக்கு வேண்டாம், யாத்தாடி அம்மாடி நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஓடிவிட ஆசைப்படுகிறீர்களா என்பது முதல் காரியத்தை நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். அப்போ நான் என்ன சொன்னேன்? நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், சில நேரங்கள் நம்ம முடிவு எடுத்து விடுவோம். தேவன்கிட்ட முன்னாடிலாம் நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இது செய்யட்டுமா, இது நான் செஞ்சால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து கேட்போம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டோன்னே, ஒரு போராட்டம் வந்துட்டோன்னே, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சூழ்நிலை நமக்கு வந்தோடனே, நம்ம அநேக நேரம் நம்ம தேவனை தேடுவதில்லை. நம்முடைய சுய புத்தியை சார்ந்து, நம்முடைய சுய பலத்தை சார்ந்து அநேக நேரத்தில் ஒரு சில முடிவுகளை நாம் எடுத்து விடுகிறோம். அந்த முடிவு தான் நமக்கு பாதகமாகவே அமைஞ்சு போயிடுது. ஒரு இல்லையா சொல்லுங்களேன். சிலர் பாருங்கள், ரெக்ரெட் பண்ணுவாங்க, சே நான் மட்டும் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் மட்டும் இப்படி முடிவு எடுத்துருக்கக்கூடாது, நான் மட்டும் இதை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இப்படி நடந்திருக்கும். எத்தனை பேர் அப்படிலாம் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்களேன். பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கே போல, கர்த்தர் உங்களை சிவ சபை கர்த்தர் பயங்கரமாக ஆசிரிச்சுட்டு இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிமித்தமாய் நம்ம வேற பாதை நோய் கொண்டு போயிருது. கர்த்தருடைய சித்தத்தின்படி அப்போ நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகள்லையுமே கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு கூட்ட ஜனத்தை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி விட்டு, இவர்கள் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போனார்கள், நாம் எப்படி விலகி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட முடிய விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஹல்லேலூயா. யாரும் தூங்கிறாதீங்க. ஹல்லேலூயா. சோத்திரம்பா. ஆமென். எரேமியா 41வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம், கடைசி 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிப்பேன். நீங்கள் கூட ஸ்க்ரீனில் போடுறாங்க, நம்ம வாசிப்பேன். எரேமியா 41வது அதிகாரம் 17, 18. இந்த கூட்ட ஜனத்தை பற்றி நான் இருக்கிற இடத்துல ஒரு சில வார்த்தைகள் பேச முடிய விரும்புகிறேன். நான் வாசிக்கட்டுமா? 17, 18. பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரி ஆக்கின. பிரதர் இங்கே கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப விசில் வருது. ஆமாம். பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரி ஆக்கின அஹிகாமின் குமாரனாகிய கெதலியாவை வாசிங்க எல்லாரும். நெதானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டது நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடியினால் தாங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டு பெத்லெகேமுக்கு அருகான சிங்காமின் பேட்டையிலே தங்கியிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இங்கே வேதத்தை அறிந்தவர்களுக்கு இந்த சம்பவம் நல்லா தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இங்கே இந்த ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இவர்கள் எல்லாம் இப்போ அடிமைத்தனத்தில் இருக்காங்க. பாபிலோனர்கள், யூதா தேசம் பாபிலோனர்களே அடிமைத்தனத்தில் இருக்குது. பாபிலோனர்கள் கொஞ்சம் பேரை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் யூதா தேசத்திலே இருக்காங்க. இங்கே நேபுகாத்நேச்சார் அங்கே கெதலியா என்பவனை அதிகாரியாக நியமிக்கிறான். நியமித்தது மாத்திரமல்ல, அவன் தான் அங்கே ஆளுகை செய்கிறான்.
அப்போ இங்க வந்துட்டு யார் இன்னொரு பேர் யார் சொன்னா இஸ்மவேல் என்று ஒருவன் இருக்கிறான். என்ன பாருங்களேன், இஸ்மவேல் என்பவன் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். அவன் வந்துட்டு யாருன்னா அந்த சவுல், தாவீது, சாலமோனு இவங்களுடைய வம்சாவளியில் வந்தவன் தான் யாரு சொல்லுங்க சத்தமா, இஸ்மவேல். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கையை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நல்லா புரியுற மாதிரியே நான் சொல்லுவேன். இஸ்மவேல் ஒரு ஒன்று இருக்கிறான். பாருங்க, நேபுகாத்நேச்சார் யாரை நியமிச்சாரு? கெதலியா என்பவனை நியமித்தார். இங்க இன்னொருத்தன் யார் இருக்கா? இஸ்மவேல். இங்க இஸ்மவேலுக்கு ஒரு பெருமை, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு பொறாமை. நான் இங்கே ராஜ வம்சத்தில் இருந்தவன், நான் இங்கே இருக்கும்போது எப்படி ராஜா என்ன செய்யலாம், அவன் எப்படி என்ன ஆளுகை செய்யலாம்னு சொல்லி இவன் என்ன செஞ்சிடான், போய் அவனை வெட்டி போட்டுறான். வெட்டி போட்டனால இப்போ மற்ற ஜனங்களுக்கு ஒரு பயம். ஆஹா, நேபுகாத்நேச்சார் நியமித்த ஒருத்தனை வந்துட்டு நம்ம ஆள் என்ன செஞ்சுட்டான், ஒருத்தன் வெட்டி போட்டான். இந்த விஷயம் மட்டும் ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை என்ன பண்ணிடுவார், சாப்டர் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரோன்னு சொல்லி ஒரு பயம். பயந்து இவங்க என்ன செய்யறாங்க, 18ஆம் வசனத்தை பாருங்க. தாங்கள் எகிப்து தேசத்துக்கு போக புறப்பட்ட ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது இப்போ வரைக்கும் எத்தனை பேர் புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இப்போ எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு ஒரு உபத்திரவம், இவங்களுக்கு ஒரு பாடு, என்ன செய்ய போகிறோம் தெரில, ராஜா வந்து கொண்டு போட்டுறான்னு சொல்லி ஒரு பயத்தில் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பிளான் பண்ணிட்டாங்க? எகிப்துக்கு போயிடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, 42வது அதிகாரம் வாங்க. எரேமியா 42வது அதிகாரம், அதில் 2வது வசனத்துலேருந்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல் வசனம் பார்க்கும்போது இப்போ எல்லாம் கூடி வந்துட்டு அங்கே ஒரு கர்த்தருடைய தேவ மனிதன் இருக்கிறார். அவர் பேர் யாரு? எரேமியா என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். 2வது வசனம் நான் வாசிக்கிறேனே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாய, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்றாங்க? உம்முடையவா? என்ன 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 தேவனாய கர்த்தர்? இவங்க யாருடைய பிள்ளைங்க? இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் தான் இவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு. மோசே செங்கடலை பிளந்து கொண்டு வந்து யோர்தான் நதியை பின்னி செஞ்சு எல்லா அற்புதங்களையும் செஞ்ச இவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? யாருடைய தேவனாய கர்த்தர்? எரேமியா பார்த்து சொல்றாங்க, உம்முடைய தேவனாய கர்த்தர். அடப்பாவிகளா, நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, என்னைக்கெல்லாம் நம்முடைய டெசிஷன்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருதோ, நம்முடைய முடிவில் ஒரு ப்ராப்ளம், இவங்க ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பார்த்தீங்களே, போன அதிகாரத்தில் கடைசி வசனம் பார்க்கும்போது எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எகிப்துக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க செஞ்ச டிசிஷனால ஆண்டவருக்கும் இவங்களுக்குமான ஒரு உறவு என்ன செய்யுது, அங்கே ஒரு பிசு, எங்கெல்லாம் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிசுறு இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு வெடிகுண்டு வெடிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அநேக சமயங்களில் நம்ம குடும்பத்தில் வெடிக்கூடிய வெடிகுண்டுக்கு கர்த்தர் பிசாசு காரணம் கிடையாது. யார் காரணம் சொல்லுங்க? நம்ம தான் காரணம். டமான், ஐயோ பாஸ்டர் வெடிக்குது பாஸ்டர் ஓடி வருவோம். ஏய், வெடிகுண்டு வச்சதை யாரு? நீதானப்பா, உனக்கே வெடிகுண்டு வச்சுக்கிட்டு இவங்க சொல்றாங்க. பாருங்க, கர்த்தருக்கு இவங்களுக்குமான ஒரு உறவு என்ன செஞ்சு பிஞ்சு போச்சு. எரேமியா பார்த்து சொல்றாங்க, எரேமியாவே உம்முடைய தேவனாய், வாசிப்போமா எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய தேவனாய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீ எங்கள், நல்ல சத்தம் வாசிப்போம், எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியா இருக்கிற இந்த சகல ஜனங்களாக எங்களுக்காக உங்களுடைய தேவனாய கர்த்தரை நோக்கி சத்தமா சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணும். பாருங்க எப்படி வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. இதுங்க ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எப்பா நம்ம எகிப்துக்கு போகலான்னு சொல்லிட்டு புறப்பட்டெல்லாம் வந்துட்டு, சரி லைட்டாக ஒரு வார்த்தை பாஸ்டர்கிட்ட கேட்டு போயிடலாமே. நம்ம கூட அநேக நேரத்தில் அப்படி தான் எல்லாம் முடிவெல்லாம் நம்மளே பிளான் பண்ணி முடிச்சிடும். முடிச்சுட்டு பாஸ்டர் சோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க. எரேமியாட்ட வந்துட்டு, எரேமியா அவர்களே, நாங்கள் வந்துட்டு இவங்க பிளான் பண்ணதை சொல்லலை, நாங்கள் கத்தரா ஏதுக்கிட்ட வந்து போக போகிறோம், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், சோம் பண்ணி கொஞ்சம் கேட்டு என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்லி எரேமியாட்ட என்ன செய்கிறாங்க வந்து சொல்கிறாங்க. பாருங்க 3வது வசனம் பாருங்க. உங்களுடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்கள் கொஞ்சம் பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள். பாருங்க, சில இந்த பாஸ்டர்லாம் ரொம்ப இன்னசென்ட்டுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. அல்லையா சொல்லுங்களேன். அல்ல, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நான் உங்களை பற்றி சொல்ல, ஆமாம் இந்த சபை ரொம்ப பாக்கியமான சபை. அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், உங்கள் பாஸ்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, பாஸ்டர்லாம் ரொம்ப அப்புறாணி. இங்கே அப்படி தான். எரேமியா பாருங்க 4ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் நோக்கி சொல்லுங்க, நீங்கள் சொன்னதை கேட்டேன், இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் அவரும் சொல்கிறார். இங்கே பாருங்க, இவங்க சொல்கிறாங்க உங்கள் தேவனாய கர்த்தர்னு சொல்லி எரேமியா சொல்கிறார். ஆனால் எரேமியா என்ன சொல்ற, டே அவர் எனக்கு மாத்திரம் கர்த்தர் கிடையாது, அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் தேவனாய கர்த்தர். எப்படி? அதுதான் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, அவர் சொல்றாரு உங்கள் தேவனாய கர்த்தர். இவங்க சொல்றாங்க உங்கள் தேவனுங்காக. அவர் சொல்றாரு, அவர் எனக்கு மட்டும் தேவன் கிடையாது. அவர் சொல்றாரு, வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல்
அறிவிப்பேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பயலுக ஒரு நாளும் பாஸ்டரை தேடி வந்ததில்லை. பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் கறிக்கிழமை வச்சு கொடுத்தோம், அந்த சோழிலாம் கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னொன்னே பாஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்க, அதுவும் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டு பாஸ்டர் ஒன்றும் தெரியாத மாதிரி, பாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது பாஸ்டர், சோமண்டிக்கோங்க பாஸ்டர், கொஞ்சம் கேட்டு என்னன்னு சொல்லுங்கள். அவருக்கு வேறு வேலை இல்லை பாஸ்டருக்கு அதான வேலை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அவரும் பாருங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ்டரும் ரொம்ப அப்புறானியா, ஐயோ ஜனங்கள் ரொம்ப பாவமே, ரொம்ப அப்புறானியாக இருக்காங்களே, ஆண்டவரே மண்டம் இருக்க மாட்டுருன்னு சொல்லிட்டு எரேமியா பாஸ்டர் என்ன சொல்கிறார், பாஸ்டர் சரிப்பா நீ இவ்வளோ கேட்குறல, நான் உனக்காண்டி என்ன செய்கிறேன், சோமண்ணி கேட்டு சொல்கிறேன்ட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி முடிவு என்ன பண்ணிட்டாங்க, போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைல ஆச்சரியமான காரியம் என்னென்னு செய்யுமா, இவங்க சொல்கிறாங்க பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்கள், இது ரொம்ப அருமையாக இருக்குது. 6ஆம் வசனம் பாருங்கள், இவங்க சொல்கிறாங்க, 5ஆம் வசனத்தை வாசிப்போமா. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி மறுபடியும் சொல்கிறான் பாருங்க, உம்முடைய தேவனாய் கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைப்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியம் உண்மையுமான சாட்சியா இருக்க கடவர். 6ஆவது வசனம் சரி சொல்றாங்க பாருங்க, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எங்கள் அப்போ வந்துட்டாங்க, ஃபார்முக்கு வந்துட்டாங்க, எங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உண்மை அனுப்புகிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தாலும் என்ன பிளான் பண்ணாங்க, ஆச்சோடியோ எகிப்துக்கு ஓடிடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே எரேமியாவோட சொல்கிறேன், பாஸ்டர் நீங்கள் சோமண்ணி சொல்லுங்கள் பாஸ்டர், அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் என்ன செய்வோம், செவி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நல்ல ஜனங்கள்ல கைதட்டுங்க அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. கைதட்டின எல்லாருக்கும் அடுத்து இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 7ஆம் வசனம் பார்ப்போம். 10 நாட்கள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியா. பாருங்க, நான் இதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சில சமயங்களில் நம்ம உபத்திரவத்தை நோக்கி போகும்போது, பிரச்சனை நம்ம இடத்துல வரும்போது ஆண்டவர் நோக்கி போவோம், இல்லை பாஸ்டர் நோக்கி போவோம், அல்லது ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கப்பா நம்ம சோமணும். 10 நிமிஷத்தில் ஆண்டவர் பதில் விளையாட்டி வெளியே அனுப்பிச்சு வந்துடும் நம்ம. ஆமாவா? பரவாயில்ல, ஆமாங்க, ஆமாம் பிரதர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்காங்க. ஆனால் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம கர்த்தருடைய சந்நிதியில் உட்கார நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. மற்ற எல்லாத்துக்குமே டைம் கிடைக்குது. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருவோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்போங்கிறது ஒரு இது கிடையாது. நம்ம எல்லாம் வந்துட்டு பெரிய ஆஃபீஸரில் நம்ம எல்லாருமே போயிட்டு உட்காந்த உடனே ஆண்டவர்கிட்ட செஞ்சிடணும், ஹலோ மகனே சொல்லு மகனே அப்படின்னு ஒரு பேசணும். அப்படி ஒரு ஆண்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசலாட்டி என்ன செஞ்சிடும், கதை உடச்சிட்டு கர்த்தர் நம்மளத்தில் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம். ஆனால் இவங்க பாருங்க, எனக்கு இவங்க ரொம்ப பிடிச்சது, 10 நாள் வெயிட் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், எரேமியா வீட்டு வாசப்படி முன்னாடியே உட்காந்துருப்பாங்க, எல்லாம் சூட்கேஸ் பேக்கை வச்சுக்கிட்டு. ஆல்ரெடி எகிப்து வேறு போகிற பிளான் பண்ணுறாரு. கர்த்தர் நினைப்பார், இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க கர்த்தர் எகிப்துக்கு தான் போக சொல்லியிருப்பார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு என்ன செய்வாங்க, ஆமாம் எரேமியா வீட்டு வாசப்படியிலே உட்காந்துருப்பாங்க. எப்படியாச்சும் நல்ல ஆன்சர் வந்துடும்டா, ஓடிடலான்டான்னு சொல்லி என்ன செஞ்சுட்ருக்காங்க உட்காந்து. நீங்கள் தானே கை தட்டினீங்க அவங்களுக்கு, பார்ப்போம். ஆமாம் ஆமாம், நல்லா ஓடிடலான்டா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வாசிப்போமா, 8ஆவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், ஓகே 9ஆவது வசனம் பாருங்க. 9ஆவது வசனம் எரேமியா சொல்கிறார், அவர்களை நோக்கி உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ரெடியா வாசிப்போமா, என்னவென்றால் நீங்கள் இந்த தேசத்தில் வெச்சாண்டா பெரிய வெடிகுண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இவங்க பிளான் பண்ணாங்க, எகிப்துக்கு ஓடிலாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் வரி ஆண்டவர் வெடியை வச்சுட்டார். என்ன சொல்றாரு, நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை, அல்லேலூயா சொல்லுங்களேன், நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். அவங்களுக்கு பட்டாருன்னு நெஞ்சம் வெடிச்சிருக்கும். ஆத்தாடி 10 நாள் பொட்டி படிக்கலாம் வச்சுட்டு ஓடிடலான்னு பிளான் பண்ணா இங்கே இருந்து சொல்கிறாரு ஆண்டவர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு இதாக இருந்தது. ஆண்டவர் சொல்கிறா, டேய் நீ போகாத, எங்கேயும் போகாத, நீ ஏன் சமூகத்தில் என்ன செய், உக்காந்துரு, நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பிடிங்க போட மாட்டேன், நான் உன்னை நாட்டுவேன், நான் உனக்கென்று செய்த காரியத்தை கூட மனஸ்தாபப்பட்டேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ போகாதன்னு சொல்லி கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை யாரு கொடுக்காரு, இந்த ஜனங்களுக்கு கொடுக்காரு. என்ன கேட்கறது பிள்ளை, இன்னைக்கு கூட ஏதோ ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வந்தீங்களே, என்ன செய்ய போன ஆண்டவரே, இந்த இயேசு விட்டு பெயர்லாம் சொல்லி ஒரே ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த காலைவெளியில் கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்துரு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் உன்னை நாட்டுவார், அவர் உன்னை கட்டுவார், அவர் உன்னை இடிக்க மாட்டார், அவர் உன்னை பிடிக்க போட மாட்டார். கர்த்தர் உன்னை கட்ட வல்லவராக இருக்கிறார். கையில் ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் வரையிலே இவங்களுக்கு நெஞ்செல்லாம் வெடிச்சிருச்சு. ஐயோ, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை
சொல்லுங்க, புரியும். பாட்டு தெரியாதோ? என் வேதனை என் கவலை யார் என்னை தேற்றக்கூடும், இறைவனை நோக்கி பாடிருப்பாங்க பாட்டு. ஆண்டவரே நாங்கள் போக பிளான் பண்ணோமே, ஆண்டவரே நீங்கள் இப்படி போய் பண்ணிட்டீங்களே ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? டே, நீ எகிப்துக்கு போக பிளான் பண்ணுற, நீ எகிப்துக்கு போகாதன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ இங்கே இருப்பா, நான் உனக்கு நோக்கம் பெருசாக வச்சுருக்கேன். நீ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பிரச்சனை கண்டு நீ பயந்து போயிருக்கிற, நீ சோர்ந்து போயிருக்கிற, நீ ஒரு மாதிரி திகில் அடைஞ்சு கிடச்சிருக்கிற, நீ ஏதோ ஒரு ராஜாவுக்கு பயந்துட்டு இருக்கிற. நான் அந்த ராஜாவில் உனக்குள்ளே இருக்கிற நான் பெரியவர். நான் உன்னை செங்கடை வந்து நடத்தி கொண்டு வரலையா? நான் யோதானை பின்னிட்டு திரும்பலையா? நான் எரிகோ கோட்டையெல்லாம் முறியடிச்சு உன்னை கொண்டு வரலையா? அப்படிப்பட்ட ஆண்டவர் நான் உன் கூட இருக்கும்போது நீ எங்கே என்னை விட்டு என்ன செய்கிற? போகிற. நீ பேசாம இங்கேயே நான் என்ன செய்ய உன்னைய அல்லையா? சொல்லுங்களேன், சத்தமா அல்லையா? சொல்லுங்க. நீ இங்க பேசாம இங்க கெட, நான் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவேன். நீ யாரை கண்டு பயப்பட தேவையில்ல. பிரச்சனை கண்டு பயந்து போயிருக்கிறியா? கோலியாத்தை கண்டு பயந்து போயிருக்கிறியா? அல்லது பெரிய எரியோ கோட்டையை பார்த்து நீ பயந்து போயிருக்கிறியா? நீ எதை பார்த்துமே பயப்பட தேவையில்ல. ஒரு சில காரியம் நான் உனக்கு அனுமதிச்சேன், அது உண்மைதான், அதை நான் மனசு வைப்பறேன், ஓகே. ஆனா நீ என் சமூகத்தில் இருந்தேனா நான் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவேன். நல்ல சொல்லுங்களேன். நான் உன்னை நாட்டுவேன். உன்னை ஒருத்தரும் டச் பண்ண முடியாது. என்ன மீறி எவன் உன்னை தொட முடியும்? அல்ல சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனா இவங்க பண்ணாங்களே ஒரு கூத்து. அல்ல சொல்லுங்களேன். பாருங்க, இவங்களுக்கு போக மனசு இல்லை. 11 வசனம் பாருங்க. நீங்கள் பயப்படுகிற ராஜாவுக்கு, பாபிலோன் ராஜாவுக்கு, ஓகே செக், நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்பிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து. போயிடுச்சோ? வேற மைக் இருக்கா? செக் செக். ஓகே, எந்த வசனத்தில் விட்டோம்? 11 வசனம் என்று நினைக்கிறேன். 12 வசனம். அவன் உங்களுக்கு இறங்குகிறதுக்கும் உங்கள் சுயதேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதுக்கும் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இப்போ எரேமியா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இப்போ ஆண்டவர் சத்தம் தெரிய வந்துடுச்சு. இவங்க என்ன பிளான் பண்ணாங்க? நம்ம எகிப்துக்கு போய் செட்டில் ஆகிறோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ எகிப்துக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், போவேனா, நீ என்ன செய், இங்கே இரு அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா ஒரு வார்னிங் கொடுக்கார். 13 வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் நாங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறதில்லை என்றும் நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும். இப்போ எனக்கு ரொம்ப பெரிய ஒரு யோசனை இருந்துச்சு. இவங்க எதுக்கு எகிப்து எகிப்து எகிப்துன்னு இருக்காங்க? ஏன் வேற ஊரே இல்லையா? என்ன சிவாசி சிவாசி தான் இருக்கணுமா? வேற ஊரே இல்லையா? அப்படி சொல்லி நான் பெரிய பெரிய யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் பாருங்க, இங்கே ஒரு எகிப்தை குறித்து ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாட்சியினால் பட்டினியாயிராதமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கேயே தெரித்திருப்போம் என்று சொல்வீர்களாகில். ஐயோ, அப்போ பாருங்க, ஃபுல் கம்ஃபர்ட். அங்கே சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. அல்லையா சொல்லுங்க. எக்கால சத்தம் கிடையாது, யுத்தம் கிடையாது, ஃபுல் கம்ஃபர்ட் பிளேஸ். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியமே இதுதான். கர்த்தரை வந்தால் நான் உபத்திரமே படக்கூடாது, நான் கஷ்டமே படக்கூடாது, நான் ராஜா மாதிரி வாழணும். அல்லையா சொல்லுங்க. 4 பங்களா கட்டணும், 4 கார் வேண்டும். இதுதான் இன்னைக்கு பெரிய உபதேசமாக போயிட்டு இருக்கு. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளையே, அது கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கைனா பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கூட நம்ம அப்பன் இயேசு இருப்பார். அல்லையா சொல்லுங்களேன். ஆமேன். இவங்க பாருங்க, பெரிய படுவாவியை என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு எகிப்து தேசம் எதுக்கு போவோம்? அங்கே எதுவுமே கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு வியாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமாம், நல்ல பஞ்சம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போராட்டம் கிடையாது, பாடுகள் கிடையாது, நல்ல சோறு 3 வேளை சட்டி ஆக்கி போடாங்க, சாப்பிட்டு தூங்குவோம். அப்படி தான் இவங்களோட எண்ணம். அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பார்ப்பதற்கு எகிப்து மிகவும் கவர்ச்சியாக இருக்குது. அல்லையா சொல்லுங்களேன். சில வேளைகளில் பாருங்கள், எகிப்து தேவனோட பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு பாருங்க, தேவனை விட்டு அவங்கள்ட்ட அந்த காரியம், தேவனை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போனால், இவங்களுக்கு தேவனை நம்புவதற்கே மனசு இல்லை. அல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், டே நீங்கள் இருடா, நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை நாட்டுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவ்வளோ வாக்குத்தத்தங்கள் சொன்னாலும் கண்களுக்கு பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிற எகிப்து இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, பார்ப்பதற்கு மிகவும் அழகான எகிப்து. இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக போகும்போது நான் என்ன சொல்ல வரேன், தேவன் இல்லாத எந்த ஒரு ஆசீர்வாதமே அது சிறைச்சாலை தான். அல்லையா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் கூட பிளான் பண்ணி வந்திருக்கலாம். பிரதர், நான் வேறு எகிப்துக்கு போக தான் பிளான் பண்ணி வந்தேன், நீங்கள் வேறு இப்படி வெடி கொண்டு போகிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவன் இல்லாத எந்த ஒரு ஆசீர்வாதமே அது சிறைச்சாலை. கையில் ஊற்றி நாமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சம் பின்னிட்டு பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்கேருந்து கொண்டு வந்தார்? ஆண்டவர் எங்கேருந்து கொண்டு வந்தார்?
எகிப்துலேருந்து தான் கொண்டு வந்தார். பாருங்கள், இவங்க மறுபடியும் அங்கே தான் போகணுங்கிறாங்க. சில வேலைகளை பாருங்கள், கர்த்தர் நம்மளை சில உறவுகள்லேருந்து கர்த்தர் பிரித்து கொண்டு வந்திருப்பார். சில வேண்டாத காரியங்கள்லேருந்து கர்த்தர் பிரித்து கொண்டு வந்திருப்பார். நம்ம சும்மா இருப்போமா? மறுபடியும் என்ன செய்வோம்? அங்கிட்டு தான் போய் ஆமாம், சில வாலிபர்களாக இருக்கட்டும், நாமளாக இருக்கட்டும், சில பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆகி கொண்டு வந்திருப்பார். தன்னோட ரத்தத்தை சிந்தி மீட்டு நம்மளோட ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செஞ்சார்? பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். நம்ம மறுபடியும் எங்கே தான் போவோம்? மறுபடியும் எங்கே தான் போவோம்? எகிப்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அனைவரோட வாழ்க்கையில் சில வேண்டாத உறவுகளை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்திருப்பார். டே வேணாண்டா, ஆகாத சம்பாஷணை உனக்கு வேண்டாம்னு சொல்லி சில எகிப்துலேருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தாலுமே இன்றைக்கி அநேகருடைய மனம் எங்கே ஏங்குது? எகிப்து 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 தான் ஏறுது. அல்ல சொல்லுங்களேன். இவங்க வந்துட்டு எக்ஸை மறக்க மனசு இல்லை. அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறா, டே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நீ என் கூட இருறான் ஆண்டவர் சொன்னாலுமே இவங்களுடைய எக்ஸு அவங்கள போட்டு இழுக்குது. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லையா சொல்லுங்களேன். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, எக்ஸு இழுத்தா நாசமாக தான் போவோம். ஆமேன், ஆமேன். எகிப்துக்கு போக பிளான் பண்ணுறாங்க இவங்க. பாருங்கள், பார்ப்பதற்கு காணல் இல்லை தெரிஞ்சாலுமே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதம்லாம் நமக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது பார்க்க சூப்பராக இருக்குது. அங்கே 3 வேளை சாப்பாடு இருக்குது, அங்கே பஞ்சம் கிடையாது, அங்கே போர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் ஓகே, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக குத்துது. நமக்கு குத்தெல்லாம் வாங்க முடியாது ஆண்டவரே. அதனால் அங்கே எனக்கு ஆண்டவரே வேண்டாம், எனக்கு எகிப்து வேணும் அப்படிங்கிறாங்க இந்த ஜனங்கள். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளில் எகிப்து ஆண்டவருடைய பார்ப்பதற்கு அழகாக தான் தெரியுது. இல்லை, ஒரு சில காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், வெயிட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம வாலிப பையலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவனா ஒருத்தியை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அல்லேலூயா. நாசமாக போக சோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், ஒருத்தன் நடுக்காட்டில் வேகமாக ஓடிட்டு இருந்தானா. எதுக்கு ஒன்றான்னு கேட்காது. ஓடிட்டு இருந்தான் நடுக்காட்டில் ஓடி போயிட்டான். பாதை மறந்துட்டான். என்ன செஞ்சிச்சு? பாதை மறந்துட்டான். போகிறான், செம்ம பசி. என்ன செய்யுற, வயிறு ரொம்ப பசியாக இருக்குது. அப்போ அங்கே ஒரு மரம் இருந்துச்சான். மரத்தில் அழகழகான மரங்கள் இருந்துச்சான். இருட்டு, நைட்டு போல் ஒன்றுமே தெரில. பக்கத்தில் ஒரு குட்டி ஒரு வெளிச்சம் மாத்திரம் இருந்துச்சான். ஒரு வெளிச்சம் இருந்துச்சு பக்கத்தில், ஒரு லைட்டு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெளிச்சம் இருந்துச்சு பக்கத்தில், பெரிய மரங்கள். மரத்தில் என்ன இருக்குன்னு சொன்னேன்? அழகழகான பழங்கள். பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஆகா, நம்ம வேறு பசியாக இருக்கிறோம், நல்லா சாப்பிட்றான்னு சொல்லி விறுவிறுன்னு மரத்து மேலே ஏறுறானா. மரத்து மேலே ஏறி கடிக்கிறான். உள்ள ஃபுல்லாக புழு பூச்சி ரொம்ப அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்? தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த பழத்தை எடுத்து பறிக்கிறான், கட்டி சாப்பிட்றான். மறுபடியும் அதே மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி 4-5 பழத்தை எடுத்துகிட்டு என்னடா எல்லாமே பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு பசி தாங்க முடியல. என்ன தெரியுமா பண்ணால்? விறுவிறுன்னு கீழே வந்துட்டு அங்கே ஒரு லைட் எரிஞ்சிட்டுல லைட்டு, அந்த லைட்டை அமர்த்தி விட்டுட்டு விறுவிறு மறுபடியும் மேலே ஏறி போய் நான் பார்த்தா தானே சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான்? லைட்டை அமர்த்திட்டு நல்லா முடக்கு நல்லா பழமாக சாப்பிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில் அவன் கீழே செத்து கிடந்தானா. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, பார்ப்பதற்கு மிகவும் அழகு. அது வெளித்தோட்டத்தில் பார்க்கறதுக்கு மிகவும் கண்களுக்கு இச்சையாக பார்ப்பதற்கு அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே என்ன இருந்துச்சு? பூச்சி, புழு, வேண்டாத காரியம், பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே உள்ளதாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், சில வேளைகளை பார்ப்பதற்கு அழகு பிரதர், பார்க்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, நான் எப்படி அதை விட்டுட்டு வர முடியும்? அநேக சமயம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன கேட்குறத விட எத்தனை பேர் நான் பேசுறது கவனிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பிரதர். எப்படி எகிப்து, இதுவும் அதே தான் சொல்கிறாங்க, எகிப்து பார்ப்பதற்கு மிகவும் பாலிஷாக அப்படி ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. அதை விட்டுட்டு வரதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இங்கே சொல்கிறேன், கர்த்தர் எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தோம், கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தோம், நான் உன்னை கட்டு வேண்டாம், நீ விட்டு போகாதரான்னு சொல்லி கர்த்தர் அவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தோம். இவங்களுக்கு மனசு இல்லை. எகிப்து இழுக்குது. எகிப்து பார்ப்பது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, வெளித்தோற்றம் ரொம்ப அழகாக இருக்குது. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பார்க்க அழகாக தான் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில சமயங்களில் பாருங்கள், நான் இன்னும் ஒரு ஆழமான காரியம் சொல்லிட்டேன். சில சமயம் நீங்கள் எகிப்து நோக்கி போகும்போது நீங்கள் எகிப்துக்கு போகிற மாதிரியே இருக்காது, ஏதோ எகிப்துக்குமே கர்த்தர் கூட வர மாதிரியே இருக்கும். நான் ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்களேன். வேதத்தில் சிம்சோன்னு ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். பாருங்கள், தெலீலா மடியில் படுத்திருக்கிறார். கர்த்தர் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையுமே செஞ்சார் இந்த சிம்சோன். தெலீலா மடியில் படுத்துருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் என்ன பயங்கரமாக ஷாக் பண்ணுச்சு. படுத்திருக்கிறது யார் மடி சொல்லுங்க? படுத்திருக்கிற யார் மடி? தெலீலால் மடியில் படுத்து தூங்குறாப்புல. ஆனால் அந்த தெலீலால் கர்த்தரா, சிம்சோனே பெலிஸ்தருடைய மேற்கொள்ள வலிகிறான்னு சொன்னோன்னே படுக்கல தான் எந்திரிச்சு அம்பிட்டு வரை என்ன செய்யறான்? போட்டு அடி சாவடிக்கிறாங்க. அனாயிண்டிங் அங்கேயுமே ஒர்க் ஆச்சு, அபிஷேகம் அங்கேயுமே ஒர்க் ஆச்சு. சில சமயங்களில் நம்ம கொலைப்படுகிற காரணமே அதான். நம்ம தப்பாக தான் செய்வோம், அது நல்லா போகிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருப்போம். நான் சொல்கிறேன், எத்தனை புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில காரியங்கள் நம்ம எகிப்து நோக்கி போகும்போது இதில் என்ன தப்பு இருக்குது? நல்லா தானே இருக்குது.
நம்ம சுயபுத்தை நோக்கி நாம் சாயும் பொழுது, தேவனை பற்றி இல்லாத சில காரியம் நம்ம நம்மளத்தில் வாழ்க்கையில் வரும்பொழுது, நல்லா தானே இருக்குது, நான் நல்லா தானே இருக்கேன். இன்னைக்கு கூட நீங்கள் சொல்லலாம், பிரதர் எகிப்து நல்லா தானே இருக்குது பிரதர், ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் ஓகே, ஆனால் நான் தெரிஞ்சிருக்கிற இந்த பாதை கர்த்தர், நான் பாஸ்டர்கிட்ட கேட்கல, ஒன்றும் கேட்கல, நானாகவே முடிவெடுத்தேன், இந்த பாதை நல்லா தானே இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வசனம் நீங்கள் திருப்பி அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சிம்சோனை விட்டு போனதை சிம்சோன் அறியாது இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அவன் பாருங்கள், தேவனை எடுத்துட்டு போயிட்டாருங்கிறத அவன் அறியலையா. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில வேளைகளில் எகிப்து பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அது நம்முடைய படுகொலிலே தள்ளிவிடும். ஆனால் நம் கர்த்தருடைய திட்டத்தை நம்புவோமானால் அவர் நம்மளை நாட்டுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் நம்மளை கட்டுவார். சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, கர்த்தரை நம்புங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி தான் நம்பியிருப்பேன். என் கண்கள் அவரை மாத்திரம் தான் நம்பியிருக்கிறோம். எஜமானின் கண்கள் எஜமானின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்கு, வேலைக்காரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போலும், நான் என்னுடைய கண்கள் கர்த்தரே நோக்கி இருக்கணும். எவன் ஒருத்தன் அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் கட்டுவார். ஆமேன் சொல்லுங்களேன். அவர்களை கர்த்தர் நாட்டுவார். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கூட பாதி பேரில் போயிருக்கலாம். பிரதர் ஆல்ரெடி நான் எகிப்தை நோக்கி போயிட்டேன் பிரதர், இந்த முடிவில் எடுத்துட்டேன், ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால், இவ்வளோ நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் கேட்க முடியாது பிரதர், நீங்கள் என்ன பேசுகிறது, நான் என்ன கேட்குறது, நான் அப்படி தான் எகிப்துக்கு போவேன். நீங்கள் ஒருவேளை தீர்மானம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் என் கூட சேர்ந்து 16 வசனத்தை வாசிப்போம். நான் முடிக்க போகிறேன். ஆமாம், 16 வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும், நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும். அங்கே சத்தமா, அங்கே அல்லேலூயா. நான் எதுவும் சொல்ல, நீங்க தான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிலாம் முடியாதுப்பா, நான் எகிப்துக்கு தான் போவேன், எனக்கு கர்த்தருடைய திட்டம்லாம் வேணாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், உபத்திரவெல்லாம் நம்மளால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, என்னால் இந்த பிரச்சனை தாங்கிட்டு இருக்க முடியாது, நான் அதுக்கு எங்கிட்டாச்சும் பேரன்னு சொல்லி போவேன். அங்கே நான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் செத்து போயிருக்கேன்னு அப்படிலாம் சொல்ல வரல. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருந்த திட்டம் அங்கே சாகடிக்கப்படும். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அங்கே சாகடிக்கப்படும். தேவன் உங்களை கொண்டு செய்யணும். இந்த பாட வழியாக அவன் போனாதான் இவன் உயர்த்துவான். கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பார் பாருங்க, அந்த திட்டம் கொலாப்ஸ் ஆகிவிடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை கேட்குறது தேவனுடைய பிள்ளை. அப்போ முடிவு உங்கள் கையில். கர்த்தர் உங்களை என்றைக்குமே கண்ட்ரோல் பண்ண மாட்டார். நீ என்கிட்ட தான் வரணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாள் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டார். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளை, அப்போ முடிவு உங்களோட கையில். நீங்கள் எகிப்தை நோக்கி போக்க சித்தமாக இருந்தீங்கன்னா கோ, தாராளம் நீங்கள் போகலாம். இல்லை பிரதர், அதெல்லாம் இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும், நான் கர்த்தரத்தில் தான் பஞ்சமாக இருப்பேன் பிரதர், நான் கர்த்தரத்தில் தான் நம்பி இருப்பேன், நான் கர்த்தரே சார்ந்திருப்பேன். என் நோக்கில் என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை எப்படி என்ன புரட்டி போட்டாலும் நான் கர்த்தர் பக்கமே சார்ந்திருப்பேன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேடி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன? 43 நமக்கு சமயம் இல்லை இதெல்லாத்தையும் சேர்ந்து படிக்கிறதுக்கு. 43 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா, எரேமியா பாஸ்டரை பார்த்து சொல்கிறாங்க, ஏ நீ பொய் சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேட்டது யார்? செவனேன்னு எரேமியா பாஸ்டர் சும்மா இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு பாஸ்டர் இந்த மாதிரி போகிறேன்னு எல்லாம் கேட்டேன். அவர் கர்த்தருடைய வார்த்தையை 10 நாள் உட்காந்து உபாசம் பண்ணி கேட்டு வாங்கி கொடுத்தா. 43 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்கிறாங்க, நீர் என்ன சொல்கிறீர்? என்ன சொல் வசனம் வாசிப்போமா? அந்த வசனம் மட்டும் 43 2 வசனம் வாசிப்போமே. எல்லா மனுஷனும் இறைமையை நோக்கி நீ பொய் சொல்லுகிறாய். பாருங்க எவ்வளோ பெரிய குண்டதுக்கு போட்டாங்க. பாவம் பாஸ்ட் அவ்வளோ கேட்டு சொல்லினீங்கன்னா சார் நீ பொய் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம வேதத்தை நீங்கள் அடுத்து நீ பின்னாடி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அவங்க எகிப்து தேசத்துக்கு போய் பாதி பேர் அங்கே செத்து போனார்கள் என்று நான் பார்க்குறோம். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கர்த்தர் கொடுத்து நீங்கள் பேசுகிறத எடுத்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவர். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பலன் குன்றி போக அவசியம் இல்லை. நம்முடைய பலனாய கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்பொழுது நம்மளை எதிர்ப்பவன் யார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ பிரச்சனை வந்தால் நான் தாண்டி செல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் இந்த காலையில் தேடி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை கர்த்தரை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தரை வார்த்தை கேட்குற நீங்கள் இந்த காலையில் ஒரு முடிவெடுப்பீங்கன்னு சொன்னான். எஸ், நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் கேட்க போகிறேன். கர்த்தர் எனக்கு நாட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் என்னை வந்துட்டு என்னை நிலைநிற்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, என்னை கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் பட்சத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை கட்டுவார், அவர் உங்களை நாட்டுவார், அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். நான் என்ன சொல்கிறேன், உபத்திரவத்தை பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் பேதருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பெரிய கடல் வருகிறது, அலை வருகிறது, எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், பேதர் என்ன செய்கிறாரு? கடல் என்ன செய்கிறாரு?
நடக்கிறார். ஒரு ஆமென். நான் பைபிள்ல தான் பேசுறேங்க, ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பேதுரு என்ன செய்யறார்? கடல்ல நடக்கிறார். நல்லா தான் நடந்துட்டு இருந்தார். கர்த்தருடைய முகத்தை பார்க்குற வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்தார். நீங்கள் நல்லா அந்த சம்பவத்தை வாசிப்போது, எப்போ அந்த பின்னாடி இந்த புயலை பார்த்தாரோ, ஐயோ அம்மா அப்படின்னு என்ன செஞ்சுட்டாரு? மூழ்க ஆரம்பிச்சிட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மூழ்கி போக காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் புயலை பார்க்குறீங்க, நீங்கள் கடலை பார்க்குறீங்க. ஐயா, கடல் மீது நடந்து வருகிற இயேசுவை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முன்னேறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அநேக சமயத்தில் மூழ்கி போக காரணம் என்ன? சுற்றுல சூழ்நிலையை பார்க்குறீங்களா? ஏதோ போராட்டம் இருக்கு, நீங்கள் கோலியாத்தை பார்க்குறீங்க. ஆனால் நமக்கு அவனுக்கு மேலான சர்வ வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் நம்மளை நிச்சயமாக விட மாட்டான். முதல் காரியம் என்ன சொன்னேன்? சமயம் முடிகிறது, நான் வேகமாக போக முடியாது விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன சொன்னேன்? உபத்திரவம் என்ன சொல்லுகிறது? நாம் யார் என்பதை சத்தமாக சொல்லுமே, நாம் யார் என்பதை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு உங்கள் கையில், உங்களோட டெசிஷன், உங்களுடைய முடிவு. எய்தர் யூ கேன் ஃபாலோ ஜீசஸ் ஆர் யூ கேன் ரன் அவே ஃப்ரம் ஜீசஸ். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்தாலும் சரி, நீங்கள் விலகி போனாலும் சரி, இல்லை பிரதர் நீங்கள் எகிப்து தான் ஓகேனா ஓகே அப்படின்னு என்ன செஞ்சுருவேன் ஆண்டவர். அப்போ இந்த முடிவு யாரோட கையில்? யாரெல்லாம் எகிப்துக்கு போக ரெடியாக இருக்க கை கொடுத்து ஆமென் சொல்லுங்கள். தெளிவாக தான் இருக்காங்க. ஒரே ஒரு அக்கா மட்டும் தெரியாமல் ஆமென் சொல்லிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ எகிப்துக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்களா? கையை கொடுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். எகிப்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், எகிப்துக்கு போனால் போங்க தாராளமாக. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? முதல் காரியம் உபத்திரவம் நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. நீ என்னப்பா முடிவெடுக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்துருக்குற அந்த காலையில் நீ என்ன பண்ண போகிறேன்? உன் முடிவை சொல்லு. இன்னைக்கு நீ ஏன் பட்சமாக இருக்க போறியா? ஒன்று எதுக்கு நீ குந்தி குந்தி நடந்துட்டு இருக்க? ஒன்று பாகால்னா பாகால்கிட்ட போ, இல்லை ஏன்ட்டனா ஏன்ட்டர். இதான் நீ கர்த்தர் கேட்குற முதல் கேள்வி. நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. வாட் இஸ் யுவர் டெசிஷன்? இந்த காலையில் நான் முடிக்கும் போது இந்த ஒரு காரியத்தை, வாட் இஸ் யுவர் டெசிஷன்? நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் தேவன் பட்சமாக நிற்க போகிறீங்களா அல்லது எகிப்தை நோக்கி நீங்கள் ஓட போகிறீங்களா? நம்பர் டூ சமயம் இல்லை, 5 நிமிடத்தில் நான் முடிச்சேன். ஓகே, 5 நிமிடத்தில் என்னை திட்ட வேண்டாம் யாரும். ஆமென். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? நாம் யார் என்பதை தேவனுக்கு தெரியப்படும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? வா, வெரி குட். தேவன் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உபத்திரம் வந்த பிறகு, ஒரு பிரச்சனை வந்த பிறகு கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டார்னு என்னைக்குமே நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விட்டு, உபத்திரம் என்பது தேவன் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம், ரொம்ப பிடிச்ச சங்கீதம். சங்கீதம் 22 24வது வசனம். 24வது வசனம். சாரி, யாராவது எடுத்தவர்கள் வாசிப்போமா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா அந்த காலை வேளையில? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே எனக்கு ரொம்ப, நேற்று நைட்லாம் இதை படித்து நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் 22ஆம் சங்கீதத்தில், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ரொம்ப பாட ஆண்டவரே, என்னால் முடியல, நான் பகலில் உங்களை நோக்கி கூப்பிட்றேன், எனக்கு பதில் வரல, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் வரல ஆண்டவரே, சுற்றிலவங்களாம் என்னை ஏளனமாக பார்க்குறேன், என்னை பார்த்து சிரிக்கிறான், இவன் இயேசுவை நம்பி போனானே இப்படி இருக்கிய, கர்த்தரை விடுவிக்கிட்டோன்னு சொல்லி எல்லாம் என்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறான் ஆண்டவரேன்னு சொல்லி 6ஆம் வசனத்தை சொன்னான். நானோ ஒரு புழு, நான் மனுஷன் இல்லை ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய யாரும் இல்லை, எனக்கு நம்பிக்கை கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு எதுவுமே செய்ய எனக்கு ஒரு ஆதரவாக இருக்க யாருமே இல்லைன்னு சொல்லி சங்கீதக்காரன் அப்படியா புலம்புகிறான். புலம்பி நீங்கள் 9ஆம் வசனத்தில் சொல்கிறான், என் தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவான நாள் முதல் நான் அவருடைய பாதத்தில் என்ன செஞ்சேன்? விழுந்தேன். அவரோ நீரோ என்னை தெரிந்தெடுத்து என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவ்வளோ புலம்புன அவர் இங்கே பாருங்கள், 24வது வசனம், அது 24வது வசனத்தில் சொல்கிறார், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்தது தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டுள்ளனர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முதலான ஒரு காரியத்தை, ஹி வேல்யூஸ் அவர் ஸ்ட்ரகிள். கர்த்தர் ஒரு நாளுமே உங்களை அற்பமாக எண்ண மாட்டார். இந்த நீங்கள் மனிதர்கிட்ட போகும்போது, நீ ஒரு பிரச்சனைன்னு போகும்போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படி நிறைய பேர் கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி நம்ம மனசை விட்டு பேசலாம்னு சொல்லி போவோம். ஆனால் மனுஷங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கும், நான் பார்க்காத பிரச்சனையா? ஆனால் கர்த்தர் ஒரு நாளுமே நம்ம உபத்திரவத்தை என்ன செய்ய மாட்டார்,
அற்பமாக எண்ண மாட்டார் ஐயா. ஒரு நாளுமே அவர் அற்பமாக எண்ண மாட்டார். எப்போவுமே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்தை தூரத்திலிருந்து பார்க்கிற தெய்வம் அல்ல, அவர் நம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்குமே உங்களை தனியாக விட்டு நீ கடான்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஒரு நாள் விட மாட்டார். உங்கள் துக்கத்திலே பங்கு வைக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சந்தோஷத்தில், உங்கள் துக்கத்தில், உங்கள் அழுகையில், அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கு ஆராதனையில் கூட சொன்னாங்க, நீங்கள் அழும்போது அழுகிற தேவன், நீங்கள் சிரிக்கும் போது சிரிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் சொல்ல உபத்திரவம் அவர் அற்பமாக என்ன மாட்டார். நம்பர் 2, he doesn't hide his face. அவர் ஒரு நாளும் அவருடைய முகத்தை அவர் மறைக்க மாட்டார். சில வேளையில் உபத்திரவம் வரும்போது பிசாசு சொல்லுவான், ஏசு உன்னை கைவிட்டார், அவர் உங்கள் பாவம், நீ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, உலக ஜனங்களே உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லு, கர்த்தர் ஒரு நாள் அவருடைய முகத்தை என்ன செய்ய மாட்டார், சொல்லுங்க, மறைக்கவே மாட்டார். இந்த பார்த்தீங்கன்னா எப்போ இருட்டு இருக்கோ அப்போ தான் இந்த விளக்கோட வெளிச்சம் என்ன செய்யும், ரொம்ப பிரகாசமாக. எப்போல்லாம் உங்களை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்துருக்கிறோம், எப்போல்லாம் இருள் என்கிற அவன் பாரங்கள் பிரச்சனை உங்களை சூழ்ந்துருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிற ஏசு உங்கள் நடுவில் ஜெகஜோதி அமன் ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மூன்றாவது காரியம், he is a listening God. கடைசி என்ன சொல்லுது, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டொருளினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வேளையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிற நிலையில், நல்ல ஜாலியாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் மேலே இருக்காரா அப்படின்னு நம்ம சந்தோஷப்போம். ஆராதனை உமக்கே எப்போ நல்லா ஜாலியாக இருக்கும்போது, பாட்டு பாடும்போது இல்லை, தேவன் மேலே இருக்கிறார், ஆராதனைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் பாதை நடக்கும்போது, உபத்திரத்தின் பிரச்சனை நடக்கும்போது, டேய் தேவன் மேலே இல்லை, என் கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் மேலே இல்லை, எங்கே இருக்கிறாரு, என் கூட இருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் பாதையில் அவர் என் கூட நடந்து வருவார். நான் செங்கடல் நடக்கும்போது அவர் எனக்கு முன்பாக போய் செங்கடலில் 2 பறக்க வல்லவர். நான் போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கு மோசையை நோக்கி சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பாடுகளை கழிச்சு நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, பிரச்சனையை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு குறித்து நான் சொல்கிறேன், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்லும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாதி வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒருவேளை புலம்பிருக்கலாம், தம்பி நான் ரொம்ப போராடிட்டேன், என்னால் முடியல, என்னால் நடக்க முடியல, நான் இதுக்கு மேலே எப்படி போகிறேன்னு சொல்லி ஒருவேளை சூழ்நிலை வந்திருக்கலாம். இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தைகள் நோக்கி வருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் அமர்ந்திருப்பீர்களானால், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்லும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை கட்டுவார், அவர் உங்களை நிலைநிற்க பண்ணுவார், அவர்களை நாட்டுவார். ஆமென் சொல்லுவோமே. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய பட்சத்தில் இன்னும் உறுதியாக இருங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தை போய் பிடிச்சு அழுங்க. கதவை சாத்திட்டு கர்த்தருடைய பாதத்தில் சாஷ்டாங்க விழுந்து, ஐயா சாமி எனக்கு உங்களை தவிர யார் இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், கர்த்தர் அப்படியே இறங்கிடுவார் உங்கள் மேலே. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக கர்த்தர் மாற்றி போட்டுவார். நீங்கள் இதுவரை நீங்கள் ஏதோ கொண்டு நீங்கள் சோர்ந்து போய் ஒரு வாரம் மனமடியோடு அந்த காலையில் வந்து உட்காந்துருக்கலாம். நான் சொல்கிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் உபத்திரவத்தை அறிந்தவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை அற்பமாக எண்ண மாட்டார். அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டார். அவர் என்றைக்குமே உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். கைகளை ஊற்று ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்துக்கு நல்ல 2 கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறாமே சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம்ல, அவர் நேசிக்கிறவர்களை அவர் சிரிச்சிப்பார். உங்களுக்கு பாடுகள் வருதா, கர்த்தர் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம நேசிக்கிறவர்களை தான் அவர் சிரிச்சிப்பார். ஒரு சில பாடுகள் வருதா, சோத்திரம்பான்னு சொல்லுங்கள். பிரச்சனை வருதா, என்ன சொல்லணும், சோத்திரப்பா, ஐ லவ் யூ டாடி, நான் உங்களை இன்னும் நேசிக்கிறான்டவன், இன்னும் நெருங்க. சங்கீதக்காரனாக தான் சொல்கிறாங்க, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் இன்னும் உங்களை அறிஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் இவ்வளோ நல்லவரா, நீங்கள் இவ்வளோ பெரியவரா. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை பாடுகள் நிமித்தமாக சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் முடிக்க போகிறதுக்கு முன்பாக ஒரு 4 அறிக்கைகளை நாம் செய்ய போகிறோம். எத்தனை நேரம் கூட சேர்ந்து சொல்ல ரெடியாக இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கை விடுத்திக்கோங்க பாப்போம், எல்லாம் கை விடுத்திக்கோங்க. நான் சொல்கிற காரியங்களை எனக்கு பின்னாக நீங்கள் திருப்பி சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள், நானும், சத்தமாக சொல்லுங்கள், நானும் என் குடும்பமும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கையில் இருக்கிறது. என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய தலைமுறைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சத்தவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, தில்லா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நம் பரிசுத்தத்தில் இருக்கிறார். போடா டேய், ஆமென் சொல்லுங்க. பிசாசை பார்த்து டெய்லி சொல்லுங்க, போடா டேய், போடா லூசு, ஏன் கூட
இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கொஞ்சம் நீ கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். போராட்டமா பிரச்சனையா எதிர்த்து நிற்போம். இயேசு நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலை பின்னாடி திரும்பி பார்த்துறாதீங்க. எகிப்தை மட்டும் நீங்கள் நோக்கி பார்க்காம அவர் சொன்ன இடத்த நீங்கள் அவர் சமூகத்தை நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்கள் குருபைகளை என்னைக்குமே அற்பமாக எண்ண மாட்டார். அவர் தம்முடைய முகத்தை மறைக்காமல் உங்களுக்கு உடனடியாக பதில் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். மனமுடிவோடு வந்திருக்கிறீங்களா? அந்த காலை வெள்ளை கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு தான். மகனே மகளே, என் சமூகத்தில் நீ காத்துரு. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போவீங்களே, மதியம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு கூட நல்லா கூட ரெஸ்ட் எடுத்து கூட ஆண்டுடைய பாதத்தில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அந்த ஃபாதர் ஒரு பாட்டு, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நன்றி, யார் கைவிட்டாலும் நன்றி, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன். சத்தமர் அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படிப்பட்ட ஜெபம் உங்கள் ஜெபமாய் மாறட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா. நான் ஒன்று சொல்லவா, கர்த்தர் உங்களுக்குள்ளே ஓடுது பார்த்தீங்களா ரத்தம், அது அவர் உங்களுக்காக விலை கொடுத்து வாங்கினது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சின்ன ரத்தம் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. உங்களை கர்த்தர் ஒரு நாள் விட்டுருவார், கை விட்டுருவார், இல்லை இப்படி சூழ்நிலை இப்படியே போயிருமோன்னு சொல்லி ஒரு நாள் மனைமடியோடு வந்துடாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும்போது மகனே மகளேன்னு சொல்லி உங்களை அரவணைக்கிற தெய்வம் நம் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாளும் கவலைப்படாங்க, தைரியமாக இருங்க. இந்த நாள் நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தை நீங்கள் முடிக்கும்பொழுது என் உபத்திரவம் பட்டது நல்லது, கர்த்தர் நான் இன்னும் பெரிய ஆள் கண்டு கொண்டேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கான்னு சொல்லிக்கொண்ட அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நல்லா கூட கையில் தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.